வணக்கம் சென்னை. திஸ் இஸ் சூப்பர் டூப்பரான ஒரு ஸ்பெஷல் லைவ். ரெடி ஆயிக்கோங்க. கம் வெல்கம். இவங்க வந்து பார்த்தீங்கன்னா கனெக்டிங் ஹெல்த், கரெக்டா? அந்த ஒரு ப்ராடக்ட் வந்து இவங்க கொண்டு வராங்க. ஆல்க்ளைன்னா என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, அது ஒரு மூலிகைகள் மாதிரி. அது ஒரு நல்ல ஒரு, அது என்ன சொல்றீங்க? அதை சரி, நான் செப்பதோட வால் செத்துரும். கேளுங்க அவங்க பேசுறது. ஹலோ, அஸ்ஸலாமு அலைக்கும். எல்லாரும் எப்படி இருக்கீங்க? அவங்க ஆல்ரெடி நம்மளோட பண்ணவங்க 2 வருஷத்துக்கு முன்னாடி. எஸ், அண்ட் திரும்ப மேமோட கனெக்ட் பண்ணியிருக்கேன். எல்லாரும் பார்க்குறவங்க எல்லாரும் ஹெல்த்தாகவும் ஹாப்பியாக இருக்கணும் ப்ளஸ் பண்ணிவிட்டு நான் வந்து ஸ்டார்ட் பண்ணுறேன். இப்போ பார்க்குறது என்னென்னா, ஒரு அவேர்னஸ் வீடியோவும் வச்சுக்கலாம் நீங்கள். அண்ட் தென் நீங்கள் வந்து ஒரு முடிஞ்ச நோட்ஸ் கூட நீங்கள் எடுத்துக்கலாம். நம்மளுடைய வந்து இதுலேயும் வச்சுக்கணும். இப்போ நம்ம வந்து சாப்பிட்ற ஃபுட்டு எல்லாம் எப்படி இருக்குன்னா, ஒரு அசிட்டிக்காக இருக்கும், ஒரு இல்லைன்னா ஆல்கலைனாக இருக்கும். அசிட்டிக்னா பியூர் வாட்டர், ஜங்க் ஃப்ரூட்ஸ், இது எல்லாமே வந்து அசிட்டிக்காக இருக்கும். ஆல்கலைன்ங்கிறது வந்து எப்படின்னா வந்து ஹெல்த்தியான ஃபுட்டுன்னு சொல்லலாம். ஃப்ரூட்ஸ், வெஜிடபிள்ஸ் எல்லாம் ஆல்கலைன், ஓகேங்களா? நியூட்ரலுங்கிறது pH 7 சொல்லுவாங்க. இந்த அசிட்டிக் ஆல்கலைன் சொல்கிறது என்னன்னா pH லெவலில் மீன் பண்ணுது, ஓகேங்களா? இப்போ நாம் வந்து அன்றாட லைஃப் டைமில் குடிச்சிட்டு இருக்கிற வாழ்க்கை வந்து தண்ணி வந்து எப்படி இருக்குங்கிறது டெஸ்ட் பண்ணி பார்க்கலாம். இது நார்மல் வாட்டர். ஃபர்ஸ்ட் சொல்லிடுறேன், pH லெவல்னா என்ன அப்படிங்கிறது சொல்லிடுறேன். pH லெவல் 6.5க்கு கீழே இருந்ததுன்னா அது வந்து குடிக்கத்தகாதது, ஓகேங்களா? அது என்னென்னு சொல்லுவேன், ஆல்ரெடி சொல்லியிருந்தேன். ஜங்க் ஃப்ரூட்ஸ் எல்லாம் வரும், ஆல்கஹால் வரும், அண்ட் என்ன சொல்கிறது, ஃப்ரைடு ஃப்ரூட்ஸ், இதெல்லாமே வந்து அசிடிக்கில் வரும். அதே pH லெவல் 7.5க்கு மேலே போகுது அப்படின்னா அதெல்லாம் ஆல்கலைனாக மாறும், அமிலத்தன்மைன்னு சொல்லுவாங்க. அது உடம்புக்கு ரொம்ப நல்லது, ஓகேங்களா? pH 9.5க்கு மேலே அதுவும் எடுக்கக்கூடாது. ஏன்னா அது வந்து அமிர்தமும் நஞ்சாகும், அளவுக்கு மீறினால் அமிர்தமும் நஞ்சாகுங்கிற மாதிரி அது ரொம்ப வந்து எடுக்கவும் கூடாது, ஓகேங்களா? இப்போ நார்மலாக நம்ம குடிச்சுட்டு இருக்கிற தண்ணி அசிடிக்காக இருக்கா ஆல்கலைனாக இருக்கான்னு பார்க்கலாம். இன்னொன்று டிடிஎஸ். நம்மளுடைய ஜென்ரலாக நம்ம டிடிஎஸ் எவ்வளோ குடிக்கணும்னா 50லேருந்து 300க்குள்ளே நம்ம டிடிஎஸ் எடுத்துக்கிட்டால் நமக்கு நல்லது, ஓகேங்களா? இப்போ ஜென்ரலாக நம்ம யூஸ் பண்ணிட்டு இருக்கிற தண்ணி டிடிஎஸ்ஸாக இருக்கா அண்ட் தென் அசிடிக்காக இருக்கா ஆல்கலைனாக இருக்கலாம்னு செக் பண்ணலாம். ஆனால் இந்த பிராண்டெல்லாம் கிடையாது. சும்மா ஏதோ பிடிச்சிட்டு வந்த தண்ணியை நோண்டக்கூடாது, ஆராயக்கூடாது. வெளியே காசு கொடுத்து வாங்கிட்டு வந்திருக்காங்க. 18. அப்போ இந்த தண்ணியில் சத்து இல்லை. இருக்கு மேம், ஒரு நிமிஷம். இன்னொன்று இதில் வந்து இது வந்து ஆல்கலைனா இருக்கா அசிட்டிக்கா இருக்கான்னு செக் பண்ணலாம். மேமே வந்து ஆல்கலைனா அசிட்டிக்கான்னு சொல்லுவாங்க. இன்ஷால்லா அதட்ட மாவுறமா நீங்க. எஸ் மேம், ரொம்ப நாள் கழிச்சு பண்ணுறேன். என்ன கலர் இருக்கா? எல்லோ. ஓகே. எல்லோவில் வந்து என்ன கலர்? அசிட்டிக் ஆல்கலைன். அசிட்டிக் எல்லோல வந்தா அசிட்டிக், ஓகே? என்னோட லைட் பேல் எல்லோ, ஓகேங்களா? இப்போ என்ன என்ற ஆராய்ச்சிக்கா நான் இங்க நிக்கிறேன். ஒரே நிமிஷம். சரிடா. இது வீட்ல ஆல்கலைன்ன்றது அப்ராட்லலாம் ஆல்கலைன் வாட்டர் வீட்டுக்கே அந்த இதுலயே அனுப்பி விடுவாங்க. அது இருக்கு. ஆல்கலைன் வாட்டர் வந்து ரொம்ப நல்லது. அது இப்போ பாட்டில்ஸ்லும் வருது, உங்களுக்கு ஃபில்டர்லேயும் வருது, எல்லாமே கொடுத்துட்டு தான் இருக்காங்க, கிடைக்குது. பட் இவங்க பிராண்டை இவங்க ப்ரமோட் பண்றாங்க, அவ்வளவுதான். பயோ பிளஸ்ன்ற கம்பெனி இவங்க ப்ரமோட் பண்றாங்க. ஆத்தரைஸ்டு டீலர் ஏவிஎஸ் ஏஜென்சின்னு எடுத்துருக்காங்க. இது அசிட்டிக் எப்படி ஆல்கலைனா மாத்துறது? ஏன்னா அசிட்டிக் இருக்கிறது இப்போ ஆல்கலைனாவும் டிடிஎஸ் ஹையாவும் எப்படிங்கிறது பார்க்கலாம். இது அப்புறம் மாத்தி கொடுப்பீங்களா இந்த பாட்டில்லாம்? இல்லைங்க மேம், இதுல இருக்கிறது நீங்க மாத்திக்கலாம். இது மட்டும் மாத்திக்கலாம். எங்க போய் மாத்தணும்? நாம எங்கிட்ட சொன்னீங்கன்னா நாங்களே மாத்திக்கலாம். நாங்களும் பிடிப்போம்ல. எஸ் மேம், ஒரு ஷேக் மட்டும் பண்ணுங்க மேம். நீங்க இது ஆக்சுவலி இவங்க இப்போ இது கொண்டு வராங்களே, நான் மீடியாவில் இருக்கும்போது ஆல்கலைன் வாட்டர் பண்ணியிருக்கேன். திஸ் இஸ் த ஃபர்ஸ்ட் டைம் இல்லை, பண்ணியிருக்காங்க. மீடியாவில் நிறையா பண்ணுவோம்ல ப்ரோக்ராம்ஸ். அப்போ நான் கிட்டத்தட்ட ஒரு 10 years பிஃபோர் ஆல்கலைன். ஆனால் அப்போ அது ஸ்டார்டிங் நம்ம வாட்டர் ஃபில்டரில் கூட பியூரிஃபைல ஆல்கலைன் வருது.
ஓகே ஆமா மேம் வருது வருது இப்போ குடிக்கணுமா நான் இல்ல டெஸ்ட் பண்ணி பார்க்கறேன் என்னென்ன சொல்றீங்க இல்ல மேம் ஒரிஜினலா சரி, தெரியும் நல்லா ஷேக் பண்ணி பார்க்கலாம் நல்லா ஃபாஸ்ட் பாட்டில் ஃப்ரீயா தருவீங்களா கரெக்ட் மேம் ஏய் எனக்கு இல்லைதுடா வாங்குறவங்களுக்கு பாட்டில் எவ்வளோ மேம் சொல்றேன் மேம் பை மேம் ஃபர்ஸ்ட் நியூ ப்ராடக்ட் நியூ இதான் நீ சமைக்கல வேணா பாய் இப்போ TDS பாருங்க அதே தண்ணி தான் 75 இருக்கு அப்போ இதுல கால்சியம் மெக்னீசியம் பொட்டாசியம் சோடியம் ஆட் ஆயிருக்கு மினரல்ஸ் ஆட் ஆயிருக்கு மினரல்ஸ் கம்மியா இருந்தாலும் பிரச்சனை மினரல்ஸ் அதிகமா போனாலும் பிரச்சனை இப்போ வந்து நமக்கு TDS 50 ல இருந்து 200 வரைக்கும் இருக்குன்னு சொன்னோமா அப்போ இது வந்து எப்படி இருக்கு TDS ஹையா மினரல் வாட்டரா இருக்கு அண்ட் தென் இது அசிட்டிக்கா ஆல்கலைனா பார்க்கணுமா இல்லையா இருங்க இது ஃப்ரெஷ்ஷாக கொஞ்சம் நல்லா வாஷ் பண்ணாம போட்டோம் ஏன்னா புது பாட்டில் இது என்னது இது கலர் கலரா விட்றோமா அந்த இது போட்டோம்னா இப்படி ஆயிடுச்சு அது மினரல் மாதிரி ஜாஸ்தி இருந்தா இப்படி ஆயிடுமா ஆமாம் மேம் இப்போ நீங்கள் பார்த்தீங்கல்ல அது எப்படி ஆனது உங்களுக்கு இது மேஜிக் தான் இல்லைங்க மேம் ஃபர்ஸ்ட் பார்த்தது அசிட்டிக்காக இருந்தது அதே தண்ணி தான் இதில் ஷேக் பண்ணி போடுறோம் இப்போ என்ன கலரில் இருக்கு ப்ளூ இது ஆல்கலைனாக மாறிடுச்சு ஆல்கலைன் வாட்டர்ன்றீங்களா ஆமாம் அப்போ இந்த பாட்டில்ல நீங்க போட்டு குடிக்கும்போது ஆல்கலைனா மாறிடும் அப்படின்னு சொல்றாங்க ஆல்கலைனா மாறிடும் கரெக்ட் ஓகேங்களா? ஆல்கலைன் பாட்டில் இதுல நம்ம இப்ப தண்ணி குடிக்கிறோம் வீட்ல வர தண்ணியை குடிச்சு இதுல குடிங்க அவ்வளவுதான் வேலை முடிஞ்சிச்சு அதுக்கு ஃபுல் ஆஃப் மினரல்ஸ் இருக்கு மேம் அதுக்கு சொல்யூஷன் உண்டு ஃபர்ஸ்ட் வந்து நாம பெரும்பாலும் யூஸ் பண்ணிட்டு இருக்கிறது கேன் வாட்டர் யூஸ் பண்ணிட்டு இருக்கோம் இல்லைங்களா அதுக்கு நீங்க வந்து அசிட்டிக் வாட்டரை எப்படி ஆல்கலைனா மாத்தணும்னா இது உங்க கேன்ல வந்து நீங்க இன்சிஸ்ட் பண்ணிட்டீங்கன்னா போதும் அப்படியே வந்து ஃப்ளோ இப்படி மாத்தி வச்சிங்கன்னா அது இந்த மூலியமா தண்ணி வரும் அப்போ உங்களுடைய அன்ஹெல்தி வாட்டர் ஹெல்தி வாட்டரா மாறும் ஓகேங்களா இது வந்து அப் டு 150 கேன்ஸ் வரைக்கும் யூஸ் பண்ணிக்கலாம் 1950 மட்டும்தான் ஆகும் அண்ட் ஃபேஷன் வித் கீர்த்தி மேமோட கண்டக்ட் ஆனதால ஃப்ரீ ஷிப்பிங் இன்னைக்கு நாங்கள் கொடுக்குற எல்லா ப்ராடக்ட்ஸும் உங்களுக்கு ஃப்ரீ ஷிப்பிங் ஓகேங்களா கண்டிப்பாக வாட்டர் கேன்ஸ் யூஸ் பண்ணுறவங்க தாராளமாக யூஸ் பண்ணலாம் ஏன்னா அசிட்டிக்காக இருந்துச்சுன்னா நமக்கு வந்து நம்மளோட எலும்புகளில் கொஞ்சம் கொஞ்சமாக கரைய போகும் ஓகேங்களா ஆல்கலின்ங்கிறது நம்ம பாடிக்கு ஹெல்த்தி அசிட்டிங்கிறது பாடிக்கு அன்ஹெல்த்தி அதனால ஒரு அவேர்னஸை தான் இது பண்ணுறேன் இன்ஷால்லா நீங்கள் பண்ணுங்க வாங்குங்க வாங்கி யூஸ் பண்ணி பாருங்க ஃப்ரீ ஷிப்பிங் எஸ் ஃப்ரீ ஷிப்பிங் எண்டில் வந்து கஸ்டமர்ஸ் 5 வருஷம் 3 வருஷம் யூஸ் பண்ணவங்களுடைய டெஸ்டிமோனி நான் இன்ஷால்லா எண்டில் நான் சொல்கிறேன் மேம் டென்ஷனா இருக்கா ஆமாம் மேம் டென்ஷன் లేదు ஃபர்ஸ்ட் நெக்ஸ்ட் எங்ககிட்ட ஆர்வம் வாங்கிட்டோங்க எங்ககிட்ட ஆல்ரெடி ஆர்வம் இருக்கு கேன் எல்லாம் இல்லை நாங்கள் எப்படிங்க யூஸ் பண்ணணும்னு நினைப்பீங்க அவங்களுக்கு இதில் நீங்கள் வாட்டரை வந்து போட்டுட்டு ஒரு 5 மினிட்ஸ் கழிச்சு நீங்கள் வந்து ஃபில் பண்ணி குடிச்சிங்கன்னா இது ஃபுல் அண்ட் ஃபுல் ஆல்கலைன் ஹெல்த்தி வாட்டராக உங்களுக்கு மாறிடும் ஓகேங்களா அக்வா வாட்டர் பண்ணிடுறோம் ஆல்கலைன் அக்வா ஆர்ஓ ஆல்கலைன் இது வந்து உங்களுக்கு 3000 லிட்டர்ஸ் வரைக்கும் ஃபில் பண்ணும் அதுக்கப்புறமா இது ஒரு 850 தான் வரும் இது மட்டும் நீங்கள் மாற்றினீங்கன்னா போதும் கிட்டத்தட்ட இது யூஸ் 1 இயர் வரைக்கும் கூட உங்களுக்கு தாராளமாக வரலாம் அதில் ஒரு தாராளமாக வருங்க அதனால ஒரு ஹெல்த்தியான ப்ராடக்ட் இது இன்ஷால்லா யூஸ் பண்ணி நீங்கள் வந்து ஹெல்த்தை பெனிஃபிட் பண்ணிக்கோங்க குட் அவேர்னஸ் ஃபார் எவ்ரிவன் டிஃப்ரெண்ட் லைஃப்ஸ் இனிமே நிறைய பார்ப்பீங்க நெக்ஸ்ட் இது இப்போ நான் ட்ராவல் பண்ணுறேங்க நான் பாட்டிலெல்லாம் ஜக்கெல்லாம் தூக்கிட்டு போக முடியுமா ராடெல்லாம் தூக்கிட்டு போக முடியுமான்னு நினைப்பீங்க ஒன்றும் இல்லை இப்போ வாங்கின பார்த்தீங்களா தண்ணி இந்த தண்ணியை எடுத்து இதில் ஊற்றிட்டு குடிச்சிட்டிங்கன்னா உங்களுடைய தண்ணி ஆல்கலைனாக மாறிடும் எந்த தண்ணி வேணா வாங்கிக்கோங்க பாட்டில் தண்ணி இதை போட்டு குடிங்கன்னு சொல்றாங்க ஆனால் ஆர்ஓ வாட்டராக இருக்கணும் அதுதான் மெயின் நார்மல் வாட்டர் போடக்கூடாது ஏன்னா அதில் டிடிஎஸ் அதிகமாக இருக்கும் 300க்கு மேலே இருந்ததுன்னா அதை யூஸ் பண்ண தகாது ஓகேங்களா அதனால ஆர்ஓ வாட்டர் இது ஆர்ஓ வாட்டர் ஹைஜீனிக் தான் பியூர் வாட்டர் தான் பட் ஹெல்த்தி கிடையாது இதுதான் ஹெல்த்தி கிடையாதுன்றது நம்ம ஆராய வேண்டாம் இதுல போட்டு குடிச்சா ஹெல்த்தியா குடிங்க Okay. அவ்வளவுதான் யாரும் எனக்கு பண்ண வேணாம் ஹெல்த்தியா ஹெல்தி இல்லையான்னு வேணாம் இதுல ஓகே இதுல குடிங்க ஹெல்த்தியா இருப்பீங்க மினரல்ஸ் எல்லாம் கிடைக்கும் கால்சியம் மெக்னீசியம் சோடியம் பொட்டாசியம் இதில் கிடைக்கும் சோடியம் பொட்டாசியம்லாம் ஹார்ட்டுக்கு ரொம்ப நல்லது And then, இப்போ ஆர்ஓ வச்சிருக்கீங்க சரிங்க ஆல்ரெடி ஆர்ஓ இருக்க ஜக்கிலெல்லாம் பிடிச்சி குடிக்க முடியாதுன்னு நினைக்கிறேங்க இந்த டிஸ்க் அந்த ஆர்ஓலே போட்டுக்கலாம் ஆர்ஓவில் வந்து கெப்பாசிட்டி இல்லை ஃபில்டர் கெப்பாசிட்டி இல்லை டைரெக்டாக தண்ணி வரவங்க ஜக்கை யூஸ் பண்ணிக்கலாம் நெக்ஸ்ட் இது வந்து துணிங்களுக்கு இது வாஷிங் மிஷினில் நீங்கள் போட்டிங்கன்னு வச்சுக்கோங்களேன் உங்களுக்கு வந்து நீங்கள் கன்சியூம் பண்ணுற டிடர்ஜென்ட் கம்மியாக யூஸ் பண்ணிக்கலாம் அதுவும்
9.5 ஆல்கலைன் 9.5க்கு மேலே இருக்கிற தண்ணியில் வந்து துணி வாஷ் பண்ணிங்கன்னா உங்களுக்கு ரொம்ப நல்ல துணிக்கு நல்லா ரொம்ப வந்து லைஃப் வரும் ஓகேங்களா. அதை இது வந்து கன்சியூம் பண்ணி தரும். தண்ணியை வந்து ஸ்மாலாக டஸ்ட் அவுட் பண்ணி தரும். பெரிய பெரிய மினரல்ஸாக இருக்கிறதெல்லாம் டஸ்ட் பண்ணி ஸ்மாலாக பண்ணி தரும். அதனால் இதை வாஷிங் மிஷினில் யூஸ் பண்ணுறவங்க தாராளமாக இதை யூஸ் பண்ணலாம். கன்சப்ஷன் இது எக்கனாமிக்கல் ஃப்ரெண்ட்லி கூட உங்களுக்கு வரும். நார்மல் வாட்டர் எக்ஸ்பென்சிவ் இல்லை. அண்ட் தென் நார்மல் வாட்டர் யூஸ் பண்ணிட்டு இருப்பீங்க சேலத்தில். ஏன்னா நான் நேட்டிவ் சேலம் ஓகேங்களா. நார்மல் வாட்டர் அவங்க பியூரிஃபை பண்ணி குளோரின் ஃப்ரீயாகவும் டஸ்ட் ஃப்ரீயாகவும் பாக்டீரியா வைரஸ் ஃப்ரீயாகவும் பண்ணணும் அப்படின்னு நினச்சிங்கன்னா உங்களுடைய தண்ணி 300 TDS 300 கீழே இருந்துச்சுன்னா நீங்கள் தாராளமாக யூஸ் பண்ணலாம். 300க்கு மேலே இருந்துச்சுன்னா ஃபில்டர் போயிடும், அதனால யூஸ் பண்ண முடியாது. அண்ட் தென் நீங்கள் TDS செக் பண்ணணும் அப்படின்னா ஆமாம் 179 தான். ஸோ அவங்க தாராளமாக யூஸ் பண்ணிக்கலாம். சென்னையில் கூட வந்து யூஸ் பண்ணுற பீப்புள் தாராளமாக இதை யூஸ் பண்ணிக்கலாம். நீங்கள் TDS செக் பண்ணணும்னா நீங்கள் கொரியர் அனுப்புனீங்கன்னா நாங்கள் TDS ஃப்ரீயாக செக் பண்ணி உங்களுக்கு சொல்லுவோம். TDSும் ஆல்கலைன் என்ன லெவல் இருக்குங்கிறத கண்டிப்பாக உங்களுக்கு சொல்கிறோம் இன்ஷா அல்லாஹ். ஆனால் கொஞ்சம் தயக்கமாக இருக்குது. நீங்கள் எப்போவுமே அப்பயே நல்லா பேசுவீங்க. அப்போ வேறு ப்ராடக்ட் கொண்டு வந்தாங்க, இப்போ வேறு ப்ராடக்ட் கொண்டு வந்திருக்காங்க. வாட்டர் பியூரிஃபையரில் ஆல்கலைன் இருந்தால் நல்லது. யார் என்ன பியூரிஃபையர் வச்சுருக்கீங்கன்னு சொன்னால் அதுக்கேற்ற மாதிரி அவங்க சஜஷன்ஸ் கொடுப்பாங்க. நார்மல் ஆர்ஓ வாட்டர் வச்சுருக்கவங்களும் நீங்கள் ஆர்ஓ நார்மல் கிடையாது, தப்பாக இருந்தாலும் மன்னிச்சு எதுலையாவது யாரையாவது ஒர்க் பண்ணிக்கக்கூடாது, மன்னிச்சு. என்னென்னா நீங்கள் என்ன பியூரிஃபையர் வேணால் வச்சுக்கோங்க, ஆல்கலைன் அதில் மிக்ஸ் பண்ணி குடிச்சிக்கிட்டிங்கன்னா நல்லது. இல்லை நான் என்னோட பியூரிஃபையர்லேயே ஆல்கலைன் ஃபிக்ஸ் பண்ணணுன்னாலும் பண்ணித்தரேன் தான் சொல்கிறாங்க. ஓகேவா. இது வந்து ஜக்கு, இது வந்து வாட்டர் பாட்டிலு, தென் இது வந்து அதுல அதுக்கு கேன்ல போடுறது. அது எப்படி காமிக்கிறேன். கேன் வச்சிருக்கீங்கல்ல, எல்லாம் கேன்ல போட்டுக்கலாம். கேன்ல போடுறது, கேனுக்குள்ள இந்த மாதிரி கேனுக்குள்ள போட்டு நீங்க கமத்தி வச்சுக்கலாம். அவ்வளவுதான். ஓகே. கேனுக்குள்ள போடுறது, பாட்டில் நீங்க வெளியே எடுத்து போகும்போது குடிக்கிறதுக்கு பொட்டாசியம் சோடியம் எல்லாமே இருக்குன்ற போது என்ன கவலை. இது வந்து 62 இயர்ஸ் ஒரு மேலே அவங்களுக்கு வந்து நீ ப்ராப்ளம் இருந்தது. அவங்க 5 இயர்ஸாக சாப்பிட்டா ஆப்ரேஷன் பண்ணணும்னு சொல்லியிருந்தாங்க. ஆனால் இப்போ 5 இயர்ஸாக குடிச்சு அவங்களுக்கு எந்த ஒரு பெயின் கில்லர் மெடிசன் இல்லாமல் அவங்களுக்கு வந்து சார்ட் அவுட் ஆகிருக்கு. இன்னொன்று 80 இயர்ஸ் ஃபீமேல், அவங்க வந்து சளினால எப்பவுமே சுடு தண்ணி தான் குடிப்பாங்களாம். பட் ஆல்கலைன் வாட்டர் நம்ம பயோ ப்ளஸோட ஆல்கலைன் வாட்டர் குடிச்சு அவங்களுக்கு 3 வருஷமாக குடிச்சிட்டு இருக்காங்க. இப்போ சளி பிடிக்கிறது இல்லை. ஏன்னா அடிக்கடி சுடு தண்ணி குடிக்கிறது அவாய்ட் பண்ணிவிட்டு இப்போ இது குடிக்கிறதுனால அவங்களுக்கு வந்து பிடிக்கிறது இல்லை. நெக்ஸ்ட்டு இன்னொருத்தங்களுக்கு பேக் பெயின் இருந்தது. அவங்களும் பெயின் கில்லிங் இல்லாமல் இப்போ வந்து இந்த தண்ணி 5 வருஷமாக யூஸ் பண்ணிட்டு இருக்காங்க. DHL திருச்சியிலேருந்து, ஏன்னா இது ஏஜென்சி டிஸ்ட்ரிபியூட்டர் அவர் வந்து டிஸ்ட்ரிபியூட்டர்லேருந்து நான் டீலர்ஷிப் எடுத்திருக்கேன். ஒரு ஆத்தரைஸ் வந்து டிஸ்ட்ரிபியூட்டர் அண்ட் அவங்க திருச்சியில் இருக்காங்க. ASVன்னு சொல்லிட்டு அவங்களோட தேங்க்யூ ஸோ மச். எனக்கு சூப்பர் ஆல்கலைன் வாட்டர் பற்றி பேசியிருந்தாங்க. ஷிப்பிங் ஃப்ரீயாக தரேன்னு சொல்லியிருக்காங்க. வேறு எந்த டீட்டெயில் வேணும்னாலும் கால் பண்ணி